ஹalleluya சொல்லுங்க ஹalleluya. ஓ ராபாகதனமா ஆவியானவர் சொல்றாரு கர்த்தருடைய வல்லமை விளங்குகிற நாள்ல வாசிங்க அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து எதோட கால் இருக்கிறவன் நடக்கிறான். இருக்கீங்களா இல்லையா? நீ கவனிங்க, வீட்டுல போய் வாசிங்க. கால் இருக்கிறவன் நடக்கிறான். ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவனுக்கு தெரியும் இவன் ஒருத்தன் எங்க இருக்கிறான்னா அந்த திண்ணையிலே படுத்துட்டு இருக்கிறான். இவனுக்கு காலே இல்ல, இவன் பேரலைஸ்ட் ஆயிட்டான். இவனுக்கு கால் கை கால் ஹலோ 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 இந்த கால் விழுந்துருச்சு. ஏய் அவன் வரலடா, அவன் வரலன்னா என்னடா நம்ம போக வேண்டாம் அப்படின்னு போல. இருக்கீங்களா இல்லையா? நீங்க பரல ஒரு மீட்டிங் வச்சுக்கலாமே. அதுக்கு ஒரே ஒரு அம்மா தான் போகும் போல இருக்கு. சோத்ர ராஜா. ஆமா ரொம்ப கஷ்டம். ஐயோ பாவம். இப்ப நீங்க பரலகம் போயிட்டீங்கன்னா 10 பேர் போறான்னு வரை பாத்துக்கிட்டீங்களா? ஆமே பரலகம் போயிட்டீங்க. ஆமா வா நல்லா இருக்கியா? அப்புறம் ஆண்டவரே நான் நல்லா சொல்றேன். அப்படியா? ஆண்டவரே நான் இப்படிலாம் வண்டியை குறிச்சு பேசினேன். அப்படியா? ஆண்டவரே இப்படிலாம் நான் இப்படிலாம் சர்ச்சில். அப்படியா? ஆண்டு கேட்பா எங்க ஒரு விசுவாசம். எங்க நான் கொடுத்த அன்பு, எங்க சாட்சி போன ஆண்டவரே அப்படியே நில்லு ஆண்டு கேட்கிறாரு. அந்த சர்ச்சுக்கு போனிய, அந்த சர்ச்சில் நீ யார் யாருக்காக ஜெபம் பண்ண? இருக்கீங்களா இல்லையா? ஹalleluya. அந்த சர்ச்சுக்கு போனிய, எந்த சர்ச்சு? அவன் வரலையே சொல்லுங்க. சார் சாதாரண ஒரு டீயை சாப்பிட்றதுக்கே கடையை தேடி போய் அங்கதான் நல்லா இருக்கும் சாப்பிடுறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது சொல்றாரு உனக்கு சுகம் உண்டாக்குறத போல உனக்கு இன்னைக்கு ஜீவனை கொடுத்தது போல ஒரு 2 பேர் புரிஞ்சிச்சு. அங்க இருக்கிற 3 பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறான். அவன் சாதாரணமா வரமாட்டான். ஹலோ சார் வாங்க, வரமாட்டான். அவன் சொல்லுங்க ஏய் நீ வந்துடா, வரமாட்டான். ஏய் வாடா, எப்படியோ வாடா, வரமாட்டான். ஹலோ அவனுக்குள்ள ஒரு ஆர்வம், விருப்பம், விசுவாசம், அவனுக்குள்ள ஏக்கம். என்ன இயேசு சுகமாக்க மாட்டாருன்னு ஏக்கம். ஆனா வரல. பட் தட்டே அந்த நாள்ல அந்த 4 பேர் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு சபையில ஒரு 4 பேர் எழும்ப போறாங்க. 4 பேர். ஓ ராபா செல்ஃபேல போனா ஒரு 4 பேர். ஏய் தள்ளு இயேசுக்கு தள்ளு. ஏய் ஓடு பஸ்துரு எப்படி அக்கா சீட்டு போட்டியா? ஓ ஜான் ஜெபரன் வராரு. ஜான் ஜெபரன் வராரு. நாங்க ஜான் ஜெபரன் வராரு. வந்தவனே ஐயோ அக்கா இப்பதான் தண்ணி குடிச்சோம் வரல, இப்பதான் சுடுசுடா வந்து நீ கட்சி போட்டு உட்காந்துரு. அதுக்குள்ள வேற அக்கா ஏய் தள்ளிச்சி உட்காரணும். நம்ம ஊர் பாஸ் ஹalleluya சொல்லுங்க. ஆமென். இவங்க ஆவலா போயிடுறான். இடம் கிடைக்காது. ஹalleluya. இந்த 4 பேர் அப்படி போல, இந்த 4 பேர் அப்படி போல. சார் எங்க வேலை என்ன தெரியுமா? முன்னாடி உட்கார்ந்துல சார் இந்த பிணியாளிகளை பைபிள் சொல்லுது இயேசுவுக்கு முன்னாடி கொண்டு போனோன்னே உங்களை பார்த்து சொல்றேன். உங்க தெருவில், உங்க பக்கத்து வீட்டில், உங்க பக்கத்து ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் இயேசு கிட்ட போகணும்னு ஆர்வமா இருக்கிறாங்க. ஆனா வரத்துக்கு தயக்கமா இருக்கிறாங்க. நீங்க வாங்கன்னு சொன்ன வரமாட்டாங்க. நல்ல கவனிங்க ப்ளீஸ். நீங்க வாங்கன்னு சொன்ன வரமாட்டாங்க. நீங்க எந்த மனுஷனை பத்தியோ எந்த பிரபலத்தை பத்தியோ இங்க விளம்பரம் பண்ண நாங்க வரல. எங்களை ஒரு பூசாரி, ஐயா சொல்ற பூசாரிங்க, குடிகாரங்க, ரவுடி பையன், எங்களை மாத்த எந்த மனுஷனும் வரல. ஒருத்தர் வந்தாரு. சென்ட் ஜார்ஜ் ரோட் கோர்ட்ல பாத்ரூம்ல சத்தம் கேட்டு என்கவுண்டர் பண்ணி கத்துக்கொண்டு வந்தாரு. எங்க மாமா கை கழுவிட்டு போயிட்டாரு. 10 வருஷம் கடந்த வந்தாங்க, தீர்ப்பு வந்துச்சு.
ஆனா கர்த்தர் அந்த தீர்ப்புக்குள்ள போகாம எனக்காக ஒரு தீர்ப்பு எழுதுறாரு. ஹalleluya, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க வர மாட்டாங்க. நீங்க கர்த்தருக்குள்ள பார்த்து சொல்றாரு, நீங்க வேண்டுவதற்கும் நீங்க நினைப்பதற்கும் அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல ஒரு பலாரும் விட்டு சொல்லுங்க, நீங்க நினைக்கிறத விட ஐயோ அடிக்காதீங்க பாவம். ஆமா, நீங்க நினைக்கிறத விட கர்த்தர் உங்களுக்கு மேலான காரியத்தை செய்வார். எப்ப தெரியுமா செய்வார்? நீங்க நிறைய பேர் வெளியில இருக்கிறாங்க. நாங்க எப்படி தான் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த இடம் காலியா இருக்குப்பா, அடுத்த வாரம் இந்த இடத்துல நீங்க பிளான் பண்ணபடி யாரும் கொண்டு வந்துருக்குமா. ஆமென், அல்லேலூயா. வெளியில இருக்கிறவங்களை விட்டுருங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்றாங்க. உன் பிள்ளைக்காக, உன் புருஷனுக்காக, உன் குழந்தையாக்காக, உன் மாமனுக்காக, உன் மச்சானுக்காக. கமான், ஹalleluya. அவங்க 4 பேரும் ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நீரா கோபால் கம்மி. இவனை சர்ச்சுக்கு வர மாட்டான், பிபிஎஸ்க்கு வர மாட்டான். இன்னும் சொல்லுமா, ஒரு மாதிரி பாக்க சொல்லு. பிபிஎஸ் ரஸ்னா குடுக்குறாங்க அந்த அக்கா. நாங்களும் அப்படிதான் பிபிஎஸ் படிச்சோம், ரஸ்னாக்காகவே படிச்சோம் பிபிஎஸ். ஒன்னும் புரியல. எங்க கிளாஸ்ல மட்டும் அந்த 2 பொண்ணுங்க மட்டும் எப்பவுமே வசனம் சொல்லி பேசி தட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் சொல்லிட்டேன், உனக்கு டைரி மில்க் வாங்கி தரேன், அந்த வசனத்தை எனக்கு சொல்லி கொடு, நானும் பிரைஸ் வாங்கணும். ஏன்னா நம்ம பிரைஸ் வாங்க எங்க பாஸ்டர் நிக்க வச்சு கவுன்சிலரும் தடிப்பாரு. இன்னைக்கு அப்படிலாம் அச்சா, ஹலோ பாஸ்டர், தாத்தா என்ன தட்டி கூட போ மம்மி பாஸ்டர் அடிக்கிற. ஏய், அடி வாங்குனதை இங்க உட்காந்துக்கிறோம். ஆமென். இவனை கூப்பிடல, டேய் வாடான்னு. 4 பேரும் போயிட்டான். ஏசப்ப பசங்க மண்ணுங்கிறாரு. கர்த்தருடைய வளம் விளக்குது, தெரிஞ்சிருச்சு. இவனுக்கு ஸ்பிரிட்ல உடஞ்சானது. இவனுங்களை போய் இவனை கூப்பிடல. என்ன பண்ணிட்டான்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றாரு, சில பேர் தூக்கிட்டு வரவங்களுக்கு ஒரு புதிய மௌனம் கொடுப்பாராம். நீதான் போகணும், பாஸ்டர் வர மாட்டாரு. ஹalleluya. இவனை தூக்கிட்டு வந்துட்டு, ஆக்சுவலி நம்ம பைபிள் சொல்றது இவனை கீழே இறக்கலையா, அங்க இடம் இல்லை. சொல்லுங்களேன், ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்களேன். அங்க என்ன இல்லை? எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ மூவ் தட்? ஓகே, அங்க என்ன இல்லை? உள்ள வரவே சொல்லுங்க, உள்ள வரவே